வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகேவுடைய 2 படங்களான AK62 விடாமுயற்சி, AK63 குட் பேட் அக்லி. ஸோ இந்த 2 படங்கள் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஹீரோ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அந்த படத்தை நடித்து முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த பெரிய ஹீரோவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன், அஃபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறது எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அன்அஃபிஷியலாக அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இந்த டேரக்டர் தான் அடுத்து இந்த பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண போறாரு, இந்த ப்ராஜெக்டை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது வந்தாலுமே அது அஃபிஷியலாக யாருமே வந்து வாயை திறக்க மாட்டாங்க. அதுக்கான முக்கிய காரணம் இப்போ கரண்ட்டாக அந்த ஹீரோ நடிச்சிட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஆடியன்ஸ் ஃபேன்ஸை வந்து டீவியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஹீரோ இந்த படம் தான் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த படம் மேலே தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும், எல்லாருடைய ஃபோக்கஸும் இருக்கும். ஸோ அந்த படத்தோடைய அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரிலீஸ் வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த படம் மேலே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதா அந்த படத்துக்குமே வந்து நல்லது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ ஏகேக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சொல்லப்போனால் விடாமுயற்சி படத்துலேருந்து பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணலை. அதுக்குள்ளே அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் AK63 ப்ராஜெக்டோடைய ஒரு மெகா அப்டேட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக AK63 ப்ராஜெக்டை ஆதிக் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் முன்னாடியே வந்துருச்சு. நம்மளுமே நம்மளுடைய அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அந்த நியூஸ்லாம் வந்தாலுமே எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் மேலே தான் இருந்தது. குறிப்பாக ஃபேன்ஸ் வந்து விடாமுயற்சியிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த உடனே விடாமுயற்சியிலிருந்து அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா AK63 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்டேட் ரிலீஸ் பண்ணது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா சரி ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவுடைய ஒரு படத்தோடைய அப்டேட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குட் பேட் அக்லி வந்து விடாமுயற்சியை கொஞ்சம் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக AK63 அப்டேட் தான் வந்திருக்கு. அதனால எல்லாருமே அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால விடாமுயற்சி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒன்று நடக்கும், இந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு படம் நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்த ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, அஃபிஷியலாக வந்து சொல்ல மாட்டாங்க. பட் ஏகேவை பொறுத்த வரைக்கும் இப்போ AK63 அப்டேட் வந்ததுக்கு நம்ம ஏகே மேலேயோ இல்லை இந்த படத்தை தயாரிக்கிற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மேலேயோ நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த AK62 ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டிலே. உங்களுக்கே நல்லா தெரியும், போன வருஷம் பொங்கலுக்கு தளபதியோடைய வாரிசு, தலையோடைய துணிவு 2 படங்களும் ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறமா துணிவுக்கு அப்புறம் ஏகேவுடைய விடாமுயற்சி இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. இன்னும் ஷூட்டிங்கே வந்து முடியல. இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த AK62 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் தான் அந்த படத்தோடைய டேரக்டராக உள்ளே வந்தார். அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் சரியாகவே பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வெளியில் போனதுக்கப்புறமா அடுத்து எந்த டேரக்டரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் போச்சு. அதில் மகிழ் திருமேனியை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ மகிழ் திருமேனி வந்து அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டாரு. ரைட்டிங் ப்ராசஸ்க்கான டைம் அது. ஆனால் அந்த டைமை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது ஒரு டைம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த விடாமுயற்சி படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஃபாரின்லேயும் நடக்க போகுது, இந்தியாலையும் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, இல்லை மொத்தமாகவே வந்து ஃபாரின்லேயே எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அசர்பைஜானில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷூட்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக் அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கான முக்கிய காரணம் இந்த படத்தை தயாரிக்கிற லைக்கா. ஏன்னா இப்போ லைக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அட் அ டைமில் வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விடாமுயற்சி, இன்னொரு பக்கம் வேட்டையன், இன்னொரு பக்கம் இந்தியன் 2. ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஃபண்ட் இஷ்யூஸ்னால தான் விடாமுயற்சியை வந்து கொஞ்சம் பிரேக் விட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, லைக்கா வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அவங்களுக்கு ஃபண்ட் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பணம் நெருக்கடி அப்படிங்கிறது வரும். அதுக்குன்னு லைக்கா கிட்ட பணமே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, பணம்லாம் இருக்குது. பட் அவங்க ஒரே நேரத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தயாரிக்கிறதுனால ஒவ்வொரு
ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து எல்லா அமௌண்ட்டையும் இறக்கி செலவு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏதாவது ஒரு படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும், கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை ஹோல்டில் வைக்க முடியும்னா அந்த மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணி தான் இப்போ 3 படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இது விடாமுயற்சி படத்துக்கு மட்டும் கிடையாது. வேட்டையன் படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் வந்து முன்னாடியே கம்ப்ளீட் ஆக வேண்டியது. ஆனால் இப்போ வரைக்குமே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. நடுவில் வேட்டையன் படத்துக்கும் சில ஷெட்யூல் பிரேக்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் லைக்கா சைடில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. பட் ஆனால் இப்போ வேட்டையன் வந்து முடிய போது விடாமுயற்சியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று இந்த மார்ச் எண்ட் இல்லைனா ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் மேபி ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வேட்டையனும் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேட்டையன், விடாமுயற்சி, இந்தியன் 2. இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியன் 2 வரும், அதுக்கப்புறம் வேட்டையன் வரும், அதுக்கப்புறம் தான் விடாமுயற்சி வரும். இந்த ஆர்டரில் தான் வந்து லைக்கா படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த விடாமுயற்சி படத்தோடைய டிலே ப்ராசஸ் கண்டிப்பாக ஏகேக்கு ஒரு வருத்தம் தான் கொடுத்துருக்கு. அதனால தான் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா அடுத்த ப்ராஜெக்ட் AK63 படத்தையாவது ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்து எடுத்து முடிச்சு தேட்டருக்கு சீக்கிரம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ ஜூனில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்குள்ளே விடாமுயற்சி ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஏப்ரல் மந்த்தே AK63 ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் டிலே ஆனதுனால ஜூன் வரைக்கும் தான் விடாமுயற்சிக்கு டைம். அதுக்குள்ளே விடாமுயற்சி பேலன்ஸ் ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து AK63க்கு நம்ம ஏகே வந்து போயிடுவார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தளபதிக்குள்ளே ஒரு சில சிமிலாரிட்டிஸை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ குட் பேட் அக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் லியோ படத்துக்குமே நடந்துச்சு. ஸோ லியோ மூவி டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே படத்தை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சு அந்த தேதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி மூவி டீமும் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஒரு பெரிய டைட்டில், அதுவும் ஒரு பெரிய இங்கிலீஷ் டைட்டில் தளபதி விஜயோடைய படத்துக்கு தலைப்பாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி நடந்ததே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில படங்களுடைய டைட்டில் வந்து ஒரு பெரிய டைட்டிலாக இருக்கும், துல்லாத மனமும் துள்ளும் இந்த மாதிரி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தளபதி விஜயோடைய படங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து இருக்கும். இந்த டைட்டில் தான் ஒரு பெரிய டைட்டில். நம்ம இதை கோட் அப்படின்னு ஷார்ட்டாக தான் கூப்பிடுறோம். பட் இருந்தாலுமே மூவி டீம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அப்படிங்கிற மாதிரி போஸ்டரில் இது வரைக்கும் அவங்க போடலை. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பெருசாக தான் எழுதி போட்டுக்கிட்டு வராங்க. இப்போ அதே மாதிரி ஏகேவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் AK63 ப்ராஜெக்ட்டுக்கு குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு பெரிய இங்கிலீஷ் டைட்டில் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஏகேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய ஒரு படத்துக்கு இங்கிலீஷ் டைட்டில் அப்படிங்கிறது இப்போ தான் அமைஞ்சிருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய டைரக்டர் ஆதிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மார்க் ஆண்டனி படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் ஆதிக்கோடைய ஃபிலிமோகிராஃபியில் ஹிட்டான ஒரே படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி மட்டும்தான். மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி அவர் எடுத்த எந்த ஒரு படமும் சரியாக போகலை, மிகப்பெரிய ஃப்ளாப்பாலாம் அமைஞ்சிருக்கு. அந்த விதத்தில் அவர் மேலே ஒரு சின்ன பயம் இருந்தாலும் பட் மார்க் ஆண்டனிலேருந்து அவர் கொஞ்சம் மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏகேவுடைய ஃபேன் பாய் வேறு, விக்னேஷ் சிவனும் ஏகேவுடைய ஃபேன் பாய் தான். ஆனால் அவர் வந்து கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலை. பட் அந்த மிஸ்டேக்கை ஆதிக் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து விடாமுயற்சி படத்துக்கு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமே இந்த படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை வந்து பூஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மே 1ஆம் தேதி அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மே 1ஆம் தேதி ஏகேவுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு விடாமுயற்சியிலேருந்து ஒரு தரமான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அது படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்காக கூட வந்து இருக்கலாம். ஸோ விடாமுயற்சி படத்தில் ஏகே கூட ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. ஸோ மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஸோ அவர் வந்து ஏகேவை எப்படி இந்த படத்தில் காமிச்சிருக்காரு, என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காரு, எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுல எனக்கு பர்சனலாக ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சீக்கிரமாக படத்தோடைய ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு பேக் டு பேக் ப்ராப்பரான அப்டேட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஏகேயோடைய எந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சியா இல்லை குட் பேட் அக்லியா? மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.